Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.3ல 8 sum பார்க்க போறோம். Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any integer n. இந்த term வந்து 7 ஆல divisible ஆகுதா அப்படின்னு நம்ம prove பண்ணணும். So அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2 power n plus 6 into 9 power n is congruent to 0 mod 7. இப்படி இருந்தாதா, 0 ரிமைண்டர் வந்தாதா இந்த டேர்ம் வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம இதை தான் நம்ம சொல்யூஷனில் கொண்டு வரணும். இப்போ அதுக்கு நான் இதுலேருந்து 9 எடுத்துக்கிறேன். 9 இஸ் கான்கிரண்ட் டு mod 7. 9 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். 9 7ஆல் டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் வந்து 2 கிடைக்குது. ஸோ அந்த 2 தான் இது. இப்போ என்ன பண்ணணும்னா, கொஸ்டினில் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பவர் n இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணணும்னா, ரைசிங் டு பவர் n ஆன் போத் சைட்ஸ், அதாவது ரெண்டு சைடும் நம்ம பவரில் n கொண்டு வரணும். ஸோ 9 power n கான்கிரண்ட் டு 2 power n mod 7. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 6 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயும் மல்டிபிள் பை 6 on both sides. So 6 into 9 power n is congruent to 6 into 2 power n mod 7. Next இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 power n ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயும் ஆட் பண்ணலாம். add 2 power n on both sides. So 2 power n plus 6 into 9 power n is congruent to, இது கூட நம்ம 2 power n ஆட் பண்ணணும். ஸோ 2 power n plus 6 into 2 power n mod 7. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 power n காமனாக இருக்கா. ஸோ அதை அவுட் சைடு எடுத்துக்கோங்க. 2 power n காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. 1 plus 6 mod 7. 2 power n 1 plus 6 is 7 mod 7. ஸோ இதுக்கு என்ன மீனிங், 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 2 power n into 0 mod 7. ஸோ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு, 0ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இங்கே ரிமைண்டர் 0 வந்துச்சா. ஸோ டிவைசிபிள் ஆகுமா 7ஆல். ஸோ therefore 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7.